ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறது நடிகர் தனுஷ் அவர்களுடைய இயக்கத்தில் கலைநிதி மாறன் அவர்களுடைய தயாரிப்பில் வெளிவந்த திரைப்படம் தான் ராயன் திரைப்படம். இந்த திரைப்படம் தனுஷ் அவர்களுக்கு 50வது திரைப்படம். ஓகேங்களா, இந்த திரைப்படத்தில் நடிகர் தனுஷ் அவர்கள் நடிச்சிருக்காங்க நடிகராக. ஸோ தனுஷ் அவர்களுக்கு 2 தம்பி இருக்கிறாங்க, ஒரு தங்கச்சி இருக்கிறாங்க. தங்கச்சி கேரக்டரில் நடிச்சிருக்க நடிகை பேர் பார்த்தீங்கன்னா துஷாரா விஜயன். ஓகேங்களா, தம்பி கேரக்டரில் நடிச்சிருக்க கேரக்டர் நேம் பார்த்தீங்கன்னா காளிதாஸ் ஜெயராம். ஓகேங்களா, இன்னொரு தம்பி பார்த்தீங்கன்னா சந்தீப் கிஷன். ஓகேங்களா, இந்த 2 பேரும் வந்து தம்பி கேரக்டரில் நடிச்சிருக்கிறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா அபர்ணா பாலமுறையில் நடிச்சிருக்கிறாங்க. ஸோ ஒரு தனுஷ் அவருடைய அண்ணன் வந்து செல்வராகவன் அவர்களும் நடிச்சிருக்காங்க அந்த படத்தில். அப்புறம் பார்த்தீங்கன்னா நடிகர் பிரகாஷ்ராஜ் வந்து நடிச்சிருக்கிறாங்க. எஸ்ஜே சூர்யா அவர்களும் நடிச்சிருக்காங்க. எஸ்ஜே சூர்யா அவர்களுடைய கேரக்டர் பார்த்தீங்கன்னா வில்லன் கேரக்டர். ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்முடைய பிரகாஷ்ராஜ் அவருடைய கேரக்டர் பார்த்தீங்கன்னா போலீஸ் கேரக்டர். ஓகேங்களா, இந்த படம் வந்து எப்படி ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்துலாம். முதல்ல வந்து நம்ம தனுஷ் அப்புறம் 2 தம்பி இருக்கிறாங்க அவங்க வீட்டில். ஓகேங்களா, அப்புறம் தனுஷ் அவர்களுக்கு 3ஆவதாக ஒரு தங்கச்சி பாப்பா பிறக்கிறாங்க. ஸோ அந்த தங்கச்சி பாப்பாவுக்கு தனுஷ் அவர்கள் நான் தான் பேர் வைப்பேன்னு சொல்லி வைக்கிறாரு. ஸோ அதுதான் துர்கான்னு பேர் வைக்கிறாங்க தங்கச்சிக்கு. ஓகேங்களா, இப்படி போயிட்டுருக்கா. ஸோ ஒரு நாள் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறாங்கன்னா அப்பா அம்மா தனுஷ்கிட்ட சொல்கிறாங்க தம்பியும் தங்கச்சியும் பார்த்துக்கோ, ஸோ நாங்கள் வெளியில் போயிட்டு வந்தோம்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா கிளம்பி போகிறாங்க. நைட் ஆகுது, இன்னும் வரைக்கும் என்ன பார்த்து வீட்டுக்கு அப்பா அம்மா வந்தபாடு இல்லை. ஓகேங்களா, போனவங்க அப்புறம் வரவே இல்லை. ஸோ ரைட்டு வரலான்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு தனுஷ் வந்து அந்த ஊரில் உள்ள பூசாரி வீட்டுக்கு 2 தம்பியும் தங்கச்சியும் தூக்கிட்டு போகிறாரு. நைட் அங்கே தங்கிக்கலாம்னு சொல்லி போகிறாரு. அங்கே போயிட்டு இந்த மாதிரி சொல்கிறாரு. சொல்லி முடிச்சுட்டு சரி நான் ஆளுக்கு தேட சொல்கிறேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு விட்டுறாரு பூசாரி. அந்த பூசாரிக்கிட்ட ஒருத்தர் வந்து ஒரு பெண் குழந்தை வேணும் காசுக்கு அப்படி சொல்லி பேசிகிட்டு இருக்கிறத தனுஷ் வந்து நைட்டு கேட்டுறாரு கதவு பக்கத்துலேருந்து. கேட்ட உடனே தம்பிகளை எழுப்பிட்டு தங்கச்சி தூக்கிட்டு வாடா தம்பி கிளம்பிடுவோம், இங்கே இருந்தால் தம்பி வாங்கட போவோம், இங்கே இருந்தால் நமக்கு பாதுகாப்பு இல்லை சொல்லிட்டு வெளியே கிளம்புறதுக்குள்ளே பூசாரி அந்த வீட்டுக்குள்ளே வந்துடுறாரு. வந்துட்டு தனுஷ்ட இருந்தால் அந்த குட்டி பாப்பா அவர் தங்கச்சியை வந்து பிடிங்கிடுறாங்க. ஓகேங்களா, இந்த தங்கச்சியை காப்பாற்றுறதுக்கு தனுஷ் என்ன பண்ணுறாரு ஒன்றே ஒன்று பண்ணுறாரு. அங்கே இருக்கிற அருவாவை எடுத்து பூசாரியை வெட்டிடுறாரு. ஓகேங்களா, வெட்டிட்டு அங்கேருந்து கிளம்பி வெளியூருக்கு ஓடணும். ஸோ ஓகேங்களா, அதனால் என்ன பண்ணுறாங்க ரோட்டில் போயிட்டு ஒரு முள் மரத்தை வெட்டி போட்டு போட்டுறாங்க. ரோட்டு குறுக்கே போட்டுறாங்க. லாரி வந்து நிற்குது, மார்க்கெட் போன லாரி வந்து என்ன பண்ணி நிற்குது. அந்த லாரியில் பின்னாடி ஏறிக்கிறாங்க, தெரியாமல் ஏறிக்கிறாங்க. அந்த லாரியும் கிளம்பி போயிடுது. அதுக்கப்புறம் தான் கதை. அப்புறம் வந்து சின்ன பையனாக இருக்க தனுஷ் பார்த்தீங்கன்னா பெரிய ஆளாக மாறிடுவாங்க. ஓகேங்களா, பெரிய ஆளாக ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தனுஷ் வந்து ஃபாஸ்ட் ஃபுட் கடை. ஓகேங்களா, நம்ம விரும்பி சாப்பிட்ற சிக்கன் ரைஸ் போட்டுக்கிட்டு இருப்பார். ஓகேங்களா, சிக்கன் ரைஸ் போட்டுட்டு இருப்பார். அவங்களோட ஃபஸ்ட்டு தம்பி பார்த்தீங்கன்னா எந்த ஒரு வேலைக்கும் போக மாட்டார். ஓகேங்களா, நல்லா சரக்கு அடிப்பார். 2ஆவது தம்பி பார்த்தீங்கன்னா காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக படிச்சுட்டு இருப்பார். ஓகேங்களா, அப்புறம் அந்த அபர்ணா பாலமுறையில் இருக்காங்களே, ஸோ அவங்க தான் தனுஷ் அவருடைய ஃபஸ்ட்டு தம்பியோட ஜோடி. லவ் பண்ணுவாங்க, அந்த அபர்ணா பாலமுறையில் லவ் பண்ணுவாங்க தம்பியை. ஓகேங்களா, ஸோ இவங்க 2 ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் போயிட்டு இருக்கோம். ஓகே, அந்த தங்கச்சி கேரக்டர் நடிச்சிருக்காங்கல்ல துஷாரா விஜயன், அந்த கேரக்டருக்கு ஏற்ற பவர்ஃபுல்லாக ஆக்ட் பண்ணியிருக்காங்க, நடிச்சிருக்காங்க. சூப்பராக இருக்குது அவங்க நடிப்பு பார்க்கலாம். ஸோ ஒரு தங்கச்சி அண்ணன் கேரக்டருக்கு வந்து செம்மையாக இருந்துச்சு. ஓகேங்களா, அந்த படத்தில் ரோல் நல்லா இருந்துச்சு. எப்படி சொல்கிறது, இப்படியே போய்கிட்டு இருக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா நடிகர் தனுஷ் அவருடைய 2 தம்பி இருக்காங்களா, அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஆப்போசிட்டில் இருக்கிற நம்ம எஸ்ஜே சூர்யா இருக்குல்ல அவங்ககிட்ட போய் சேர்ந்துடுறாங்க. அவங்ககிட்ட போய் சேர்றது தனுஷ் அவர்களுக்கும் தெரியாது. தம்பிக்கு 2 பேரும் போயிட்டு ரவுடி கூட சேர்றாங்க அப்படின்னு தெரியாது. ரவுடி கூட சேர்ந்துட்டு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா 2 தம்பியும் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறாங்கன்னா சின்ன சின்ன வேலைகளை ஏதாச்சும் ஒரு பண்ணுறது அங்கே போகிறது இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்காங்க, தப்பு பண்ணிகிட்டு இருக்காங்க. ஓகேங்களா, இது வந்து அண்ணனுக்கு தெரியாது. ஒரு நாள் எஸ்ஜே சூர்யா பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறாருன்னா நம்மளுடைய தனுஷ் அவர்களை கொல்றதுக்கு 2 தம்பிகளையும் அனுப்புகிறாரு. இது வந்து அவங்களுக்கு தெரியாது, 2 தம்பிக்குமே நம்ம அண்ணனை தான் வந்து இது பண்ண போகிறோம் அப்படின்னு தெரியாது. அப்புறம் வந்துடுறாங்க. பார்த்துட்டா அண்ணன் தான் கடைசியில் சண்டை போட்டுருக்கோம்ல, அண்ணனை வந்து என்ன பண்ண தெரியாமல் ப்ரீஸாகி நிற்கிறாங்க. அப்புறம் வந்து அண்ணன் எல்லாரையும் அடித்து போட்டோன்னே தம்பி 2 பேர் நிற்கிறாங்க. சொல்கிறதுக்குள்ள தம்பியில் ஒருத்தன் வந்து அதாவது மூத்த தம்பி என்ன பண்ணுறாருன்னா குத்திடுறாரு தனுஷை. அப்புறம் 2ஆவது தம்பி என்ன பண்ணுறாருன்னா குத்திடுறாங்க. குத்தினோடனே பார்த்தீங்கன்னா அண்ணன் வந்து அந்த இடத்துலேயே விழுந்துடுறாரு. தங்கச்சியை வந்து என்ன பண்ணுறாங்க தூக்கிட்டு போயிடுறாங்க. ஓகேங்களா, தூக்கிட்டு போயிட்டு அண்ணனை குத்தினோடனே கொஞ்சம் கழிச்சு என்ன பண்ணுறாங்க விட்டுறாங்க. தங்கச்சி வந்துடுறாங்க. தங்கச்சி வந்து தான் அப்புறம் அண்ணனை வந்து குத்தி போட்டுற அண்ணனை தூக்கிட்டு ஒரு டாக்டர் அவங்கள மிரட்டி அவங்கள வச்சு ட்ரீட்மெண்ட் பண்ணி அண்ணனை வந்து காப்பாற்றி கொண்டு வராங்க. தனுஷ் அவர்களை காப்பாற்றி கொண்டு வராங்க. சரி ரைட், இப்படியே சொன்னால் வந்து கதையை நீங்கள் ஃபுல்லாகவே கேட்ட மாதிரி ஆயிரும். ஓகேங்களா, ஸோ அப்படி கொண்டதுக்கப்புறம் வந்து தனுஷ் அவர்கள் வந்து 2 தம்பியை வந்து சேர்த்துக்கிட்டாரா? ஓகேங்களா, அந்த தன்னை குத்துன 2 தம்பியும் சேர்த்துக்கிட்டாரா இல்லையா அப்படிங்கிறது அந்த படத்தோட இது லாஸ்ட்டில் வந்து. ஓகேங்களா, இந்த எதிரியும் கொண்டுட்டாரா, எதிரியை கொல்லுவாரா, தம்பியை 2 பேரும் தம்பியை சேர்த்துப்பாரா இல்லை அவங்களும் கொல்லுவாரா? ஓகேங்களா,
அப்படின்னு அந்த கதை. ஓகேங்களா? மற்றதில் இந்த படம் வந்து பார்த்தா சூப்பராக தான் இருக்கும். என்ன ஒரே இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா சதக் தான் இருக்கும். எப்போவுமே ஒரே குத்தும் கொலையுமா தான் இருக்கும். தனுஷ் அவர்கள்ட்ட ஒரு ஆயுதம் ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஈட்டி மாதிரி இருக்கும், இந்த மாதிரி இருக்கும். சதக்கு குத்திட்டு இருப்பார். ஓகேங்களா? ஒரு ஆயுதம் ஒன்று வச்சுருப்பார். இந்த படத்தில் இப்படி தான் ரோல் போயிட்டு இருந்துச்சு. நம்ம எல்லாரும் ஒரு பார்த்துருப்போம். இசை புயல் ஏஆர் ரகுமான் அவரோட மியூசிக்கில் அந்த போகி சாங், அந்த போகி சாங் லாஸ்ட் சாங். ஓகே, அந்த படத்தில் முதல்ல 2 சாங் இருக்குது. ஒரு சாங் வந்து யாருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நடிகர் தனுஷ் அவரோட ஃபஸ்ட்டு தம்பிக்கும் அபர்ணா பாலமுரளி அவர்களுக்கும் ஒரு சாங் வரும். ஓகேங்களா? அடுத்த சாங் பார்த்தீங்கன்னா தங்கச்சி நம்முடைய இருக்காங்களே அந்த ஊரில் நம்முடைய மணிக்கணும் தனுஷ் அவரோட தங்கச்சி தனுஷ் அந்த கூட்டமே கடந்து ஆடும். யாரெல்லாம் எஸ் ஏ சூர்யா அவங்க தனுஷ் 2 தம்பி எல்லாம் சேர்ந்து கடந்து ஒரு ஆடுவாங்க சாங். ஓகேங்களா? அதுதான் அந்த போகி சாங். சூப்பரான சாங் இல்லையா? இந்த படம் ஆகமத்தில் எப்படி இருந்துச்சு பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்துச்சு. எனக்கு பிடிச்சிருந்துச்சி, உங்களுக்கும் பிடிக்கும், எல்லாருக்குமே பிடிக்கும். கண்டிப்பாக ஒரு போய் பாருங்கள். பிடிச்சிருந்தா இன்னொரு தடவை போய் பாருங்கள். ஓகேங்களா? ஓகே நண்பா, மீண்டும் நாளை சந்திப்போம் மற்றும் ஒரு நல்ல வீடியோவோடு. பாய்.